ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு கார்டன் வீடியோ பார்த்து. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டில் கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது. அங்கே நம்ம கொடி போட்டு ரெகுலராக வளர்க்குறோம். அதில் வந்து பூசணிக்காய் புடலங்காலாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். அந்த வரிசையில் இது ஒரு கொடி வகை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன கொடி வகை பார்த்தீங்கன்னா சாம்பல் பூசணி. இது கேட்ட சாம்பல் பூசணி வந்து நான் யோசிச்சு நிறைய வீடியோ பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சாம்பல் நிலத்தில் வரும்போது தான் அதை அறுவடை பண்ணுறாங்களா, அதனால் சாம்பல் பூசணி வருமோ நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட்டு, கொஞ்சம் கோழி, வாத்து, முயல் இது எல்லாமே வளர்க்குறோம். ஸோ 2 பக்கமும் சந்தோஷம் கொட்டி கிடைக்குது. வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, பின்னாடி போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். நமக்கு இதுக்கே டைம் போகும். நம்ம எங்கே ஊர் சுற்றணும் அவசியமே இல்லை, வீட்டில் வந்தாலே இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி தம்பையெல்லாம் வச்சு சின்ன கம்பெல்லாம் எடுத்து ஒரு என்ன சொல்ல பந்தல் ஒன்று போட்டிருந்தோம். அப்புறம் நிறையா விதை ஒன்றும் இங்கே எலித்தொல்லை இருக்கிறனால எல்லா விதையும் தாண்டி இந்த ஒரு விதை மட்டும் வந்துடுச்சு. இந்த சாம்பல் பூசணி தான் வந்திருக்கு. இந்த கொடிகள்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அதனால் காய் வரும்போது தான் இது என்ன கொடினே நமக்கு தெரியும். இந்த கிரெடிட்ஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் போகும். அவங்க தான் மாற்றி மாற்றி இதாக ஊண்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம சாம்பல் பூசணி வளர்ப்புக்கு வருவோம். வந்து மண்ணை தயார் பண்ணணும். நல்லா கொத்தி விட்டு கல், குப்பை இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு, இது வந்து நான் என்னோடய முயல்கள் வளர்க்கறனால அதோட கழிவுகளை இங்கே போட்டுருவேன் ரெகுலராகவே. வாழை மரம் அங்கே வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது அழகாக வந்துச்சு. நம்ம விதைச்சி 3 நாளில் தெரிய ஆரம்பிச்சிடும். 7 நாளில் செடி நல்லா தெரியும். கொடிகளுக்கு வந்து வெயில் தேவை தான். பட் இப்போ சீசன் பார்த்திங்கன்னா மழையாகவும் இருக்குது, ரொம்ப குளிராகவும் இருக்குது. இந்த டைம் தான் அது வளர்ந்து வருது. ரொம்ப அழகாக வளர்ந்து எல்லா பக்கமும் கவர் பண்ணல. இப்போ தான் ஒரு 3/4 முன்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. கொடி வகைகள் வீட்டில் போடுறதுக்கு இன்னொரு அழகு பார்த்திங்கன்னா, வீடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், பச்சை பசுமையாக இருக்கும். நிறையா பேர் ரேபிட் வாங்க வந்தவங்க சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட முன்னாடி இந்த பார்வை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா 19 டேஸில் அறுவடை வந்துடுமா. ஒரு காய் தான் இருந்துச்சு, அப்புறம் 2 பிஞ்சு விட்டுருந்துச்சு. ஸோ அதனால் காய் அறுத்துட்டோம். அப்போ தான் அடுத்த காய்க்கும் சத்து போகும் இல்லையா, அதனால் நம்ம அதே மாதிரி பிளான் பண்ணிடுவோம். இதோட பூக்கள் வந்து பூசணிக்காய் வித மாதிரி மஞ்சளாக தான் இருக்கும். பெண் பூக்கள் அதிகமாக வர்றதுக்கு நம்ம ரெகுலராக பெருங்காயம் கரைச்சி ஊற்றலாம். நான் வந்து ஆடு வளர்க்குறதுனால ஆட்டோட அந்த குச்சிகள்லாம் சாப்பிட்டு மிச்சிருக்கேன், அதை எரித்து அதில் வர சாம்பலே நான் வந்து தூரில் சேர்த்துக்குவேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு காய் வந்திருக்கு, நிறைய பூ உதிர்ந்துச்சு, பச்சை பசேன்னு இருந்துச்சு காய். எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த சாம்பல் பூசணி பார்த்திங்கன்னா திருஷ்டிக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை நம்ம சாப்பாடில் கண்டிப்பாக சேர்க்கணும். எங்கள் அம்மா ஒரு வாரம் வாங்கின காய்கறி அடுத்த வாரம் வாங்க மாட்டாங்க, எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. இதில் பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, மேக்னீசியம் நிறைய இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சாம்பல் பூசணி வந்து வெண்பூசணின்னு சொல்கிறாங்க. இது நம்ம பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணுக்கு, சிறுநீரக கோளாறுக்கு இது ரெகுலராக எடுக்கும்போது நம்ம குளிர்ச்சியாக இருக்கும். உடம்போட வெப்பத்தை குறைக்கிறதும் சரி, நம்ம உடம்பு எடை குறைக்கிறதுக்கும் இந்த ஜூஸை ரெகுலராக எடுக்கிறாங்க. இந்த கொடிக்கு பெருசாக எதுவுமே பண்ணலைங்க. அது பந்தல் அமைச்சு கொடுத்தோம், கொடி மேலே ஏறிச்சு, பார்த்து எல்லா பக்கம் ஏற்றி விட்டோம். அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும், வாரம் வந்து காஞ்சி போனதெல்லாம் கட் பண்ணி விடுவோம். ரொம்ப மஞ்சளாக இருக்குது, பூச்சி இலையாக இருந்தால் அதை கட் பண்ணி விடுவோம். பார்த்திங்கன்னா நல்லா சாம்பல் நிறத்தில் வந்துருச்சு. தொட்டு பார்த்தா அந்த பச்சை பச்சையாக இருக்குது. இந்த டைமில் தான் அறுவடை பண்ண போல. எங்கள் அம்மா தினைக்கும் வீடியோ எடுத்துட்டியான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டைமே இல்லை. காலையில் முயல் பார்க்கறக்கே டைம் கரெக்டாக இருக்குது, ஆஃபீஸ்க்கு ஓட வேண்டியதாக இருக்குது. நான் செடி வளர்ந்த உடனே வீடியோ எடுத்துட்டேன். பட்டு அது தொடக்கம் முதல் எண்டு வரைக்கும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் ஓடிடுச்சு. சரி, நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் அறுவடை பண்ணிடுவோம். ஹார்வெஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அது எத்தனை கிலோ இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி பராமரிப்புன்னு பெருசாக எதுவுமே இல்லைங்க. அது பாட்டுக்கு ஏறிடுச்சு, டிஸ்டர்ப் பண்ணல. தினைக்கும் தண்ணி ஊற்றணும், அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்தாச்சு. வீட்டில் காய்கறி அலசுற தண்ணி, எந்த தண்ணினாலும் அங்கே ஊற்றிடுவாங்க. இப்போ மாலை போட்டதுனால மீன் தண்ணி கடித்தின்னு ஊற்ற முடியாது. பட் அந்த டைமில் நாங்கள் அதெல்லாம் ஊற்றிட்டோம். அதனால் உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து செடிகளை வளங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும், நமக்கு நிறைவாகவும் இருக்கும். அதுலேருந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்குமோ அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலையுமே இல்லைங்க. கொடியில் 10 காய்க்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் அறுவடை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை வருதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.